அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் இல்மை பற்றி அல்லாஹ் தாலா குர்ஆனில் கூறியுள்ள வசனங்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில ஹதீஸ்களையும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடம் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். இல்மை பற்றி கூறும் பொழுது அல்லாஹு தாலாவிடமிருந்து நேரடியாக பிரயோஜனம் அடைந்து கொள்ள அல்லாஹு தாலாவுடைய ஏவல்களை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி நின்று பூர்த்தியாக்கும் நோக்கில் இறை நேசர்கள் கல்வியை கற்றுக்கொள்வது. இந்த நிலைமையில் அல்லாஹ் என்னிடமிருந்து என்ன விரும்புகின்றான் என்று ஆய்வு செய்வதும் ஆகும். அல்லாஹு தாலா குர்ஆனில் 2வது சூராவின் 151வது வசனத்தில் அவ்வாறே உங்களுக்கு நம் வசனங்களை ஓதி காண்பித்து உங்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும் உங்களுக்கு வேதத்தை ஞானத்தையும் கற்பித்து நீங்கள் அறியாதவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தூதரை உங்களிலிருந்தே நாங்கள் அனுப்பி வைத்தோம். 20வது சூராவின் 114வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், உண்மையான அரசனாகிய அல்லாஹுதான் மிக உயர்ந்தவன். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பற்றி உமக்கு வஹி அறிவித்து முடிவதற்கு முன்னதாகவே அதை ஓத நீர் அவசரப்படாதீர்கள். என் இறைவனே, என் கல்வி ஞானத்தை மென்மேலும் அதிகப்படுத்து என்று நீங்கள் துஆ செய்வீர்களாக என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அல்லாஹு தாலா 58வது சூராவின் 11வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் ஒரு சபையில் இருக்கும் பொழுது எவரேனும் உங்களை நோக்கி சபையில் நகர்ந்து இடம் கொடுங்கள் என்று கூறினால் அவ்வாறே நீங்கள் நகர்ந்து இடம் கொடுங்கள். இடத்தை அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்கி கொடுப்பான். தவிர சபையில் ஒரு காரணத்திற்காக உங்களை நோக்கி எழுந்து சென்று விடுங்கள் என்று கூறப்பட்டால் அவ்வாறே நீங்கள் எழுந்து சென்று விடுங்கள். இவ்வாறே நடந்து கொள்ளும் உங்களிலுள்ள நம்பிக்கையாளர்களுக்கும் கல்வி ஞானம் உடையவர்களுக்கும் அல்லாஹு தாலா பதவிகளை உயர்த்துவான். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவன். 2வது சூராவின் 42வது வசனத்தில், நீங்கள் உண்மையை அறிந்து கொண்டே அதை மறைத்து பொய்யை உண்மை என்று புரட்டிவிட வேண்டாம். இவ்வாறு இல்முடையவர்களுக்கு அறிந்து கொள்வதற்காக அல்லாஹு தாலா குர்ஆனில் நிறைய வசனங்களை இறக்கியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ்களையும் கூறியிருக்கின்றார்கள். 481வது ஹதீஸாக அல்லாஹு தாலா எனக்கு கொடுத்தனுப்பிய அறிவு நேர்வழிக்கு உதாரணமாக பூமியில் நன்றாக பொழிந்த மழையைப் போல மழை பொழியப்பட்ட பூமி 3 விதமாக இருக்கின்றது. அதன் ஒரு பகுதி அந்த தண்ணீரை தனக்குள்ளே இழுத்து வைத்து கொண்டு ஏராளமான புட்பூண்டுகளையும் தாவரங்களையும் முளைக்கச் செய்துகின்றது. பூமியின் மற்றொரு பகுதி கடினமானது. அது தண்ணீரை தன்னுள் உறிஞ்சி கொள்ளவில்லை என்றாலும் தனக்கு மேலே தண்ணீரை சேகரித்து கொண்டது. அல்லாஹு தாலா அதிலிருந்து மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கச் செய்கின்றான். அவர்கள் தாங்களும் குடித்து உயிரினங்களுக்கும் புகட்டி வயல்களுக்கும் பாய்ச்சினார்கள். நீரை தேக்கிக் கொள்ளாத புட்பூண்டுகளை முளைக்கச் செய்யாத பொட்டல் மைதானத்தில் மழை பெய்தது. இவ்வாறே மக்களும் 3 விதத்தினர்களாக இருக்கின்றார்கள். முதல் வகை மனிதர்கள் தீனில் விளக்கம் பெற்றவர்கள். அல்லாஹு தாலா எனக்கு கொடுத்தனுப்பிய நேர்வழியை கொண்டு அவர்களுக்கு பயனளித்தான்.
அவர் தாமும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். இரண்டாம் வகை மனிதர்கள் பலன் பெறவில்லை எனினும் அவர்கள் மற்றவர்கள் மூலம் பிரயோஜனம் பெற்றார்கள். மூன்றாவது வகை மனிதர்கள் நான் கொண்டு வந்த இல்மை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, அல்லாஹ் தஆலா எனக்கு வழங்கியுள்ள நேர்வழியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றதாக ஹஜ்ரத் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி. ஹஸ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் எல்லோரையும் விட சிறப்பிற்குரியவர் குர்ஆனை கற்று பிறருக்கு அதை கற்றுத் தருபவர் ஆவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹஸ்ரத் புரைதா அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் குர்ஆனை ஓதி அதை கற்று அதன்படி அமல் செய்கின்றார்களோ கியாமத்துடைய நாளில் அவருக்கு ஒளியாலான கிரீடம் அணிவிக்கப்படும். அதன் பிரகாசம் சூரியனின் பிரகாசத்தைப் போல இருக்கும். அவருடைய பெற்றோர்களுக்கு முழு உலகமும் நிகராக முடியாத 2 பட்ட ஆடைகள் அணிவிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். எதன் காரணமாக இந்த பட்டாடைகள் எங்களுக்கு அணிவிக்கப்படுகின்றன என்று அவர்கள் கேட்பார்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் குர்ஆன் ஷரீஃபை கற்றுக் கொடுத்ததற்கு பகரமாக என்று பதில் கூறப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். நூல் ஹாக்கிம். 484வது ஹதீஸ். ஹஜ்ரத் முஆத் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் குர்ஆனை ஓதி அதில் உள்ளபடி அமல் செய்கின்றார்களோ அவர்களுடைய பெற்றோருக்கு கியாமத்துடைய நாளில் சூரிய ஒளியை விடவும் பிரகாசமான கிரீடம் அணிவிக்கப்படும். அந்த சூரியன் உங்கள் வீடுகளுக்குள் இருந்தால் எவ்வளவு பிரகாசத்தை பரப்புமோ அதைவிட அதிகமான ஒளியை அந்த கிரீடம் தரும். இந்த நிலையில் குர்ஆனின் பிரகாரம் அமல் செய்பவர்களை பற்றி என்ன எண்ணுகிறீர்கள்? அதாவது பெற்றோர்களுக்கு இவ்வளவு வெகுமதி கிடைக்கும் என்றால் அமல் செய்யக்கூடிய அந்த நபருக்கு இதைவிட ஏராளமான வெகுமதிகள் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். 485வது ஹதீஸ். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் குர்ஆனை ஓதினார்களோ அவர் அந்த நபித்துவ ஞானங்களை தனது விலா எலும்புகளுக்கிடையில் எடுத்துக்கொள்கின்றார். எனினும் அவருக்கு வஹி மட்டும் அனுப்பப்படுவதில்லை. குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு கோபம் கொள்வர்களோடு சேர்ந்து கோபம் கொள்வதும் அறிவற்றவர்களோடு சேர்ந்து அறிவற்ற முறையில் நடந்து கொள்வதும் பொருத்தமானதல்ல. ஏனென்றால் அவன் தமக்குள்ளே அல்லாஹு தஆலாவுடைய கலாமை சுமந்திருக்கின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கல்வி 2 விதத்தில் இருக்கின்றது. ஒன்று உள்ளத்தில் பதிந்துள்ள கல்வி, அதுவே பயன் தரும் கல்வி. மற்றொன்று நாவில் மட்டும் இருக்கக்கூடிய கல்வி, அதாவது கற்றபடி செயல்படாத மன தூய்மையை விட்டும் நீங்கிய கல்வி. அது அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து மனிதனுக்கு எதிராக அவன் குற்றவாளி என்பதற்கு வாதிடும். அதாவது கற்றிருந்தும் ஏன் அமல் செய்யவில்லை என்று அந்த இல்மு வாதிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் உக்குபா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஷுஃபாவில் அமர்ந்திருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து தினந்தோறும் காலை நேரத்தில் புதுஹான் அல்லது அக்கீக் என்னும் கடைவீதிக்கு சென்று திருட்டு போன்ற எந்த பாவமும் செய்யாமலும் உறவை துண்டிக்காமலும் 2 ஒட்டகங்கள் உயர்ந்த ஒட்டகங்களை கொண்டு வர உங்களில் யார் விரும்புவார்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹு தஆலாவுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அனைவரும் அதை விரும்புவோம் என்று பதிலளித்தோம். நீங்கள் சுபுஹோடைய நேரத்தில் பள்ளிவாசலுக்கு சென்று குர்ஆன் ஷரீஃபுடைய 2 ஆயத்துக்களை கற்பது அல்லது ஓதுவது 2 ஒட்டகங்களை விட அல்லது 3 ஒட்டகங்களை விட 3 ஆயத்துக்கள் ஓதினால் 3 ஒட்டகங்களை விட 4 ஆயத்துக்களை ஓதினால் 4 ஒட்டகங்களை விட சிறப்பிற்குரியதாக இருக்கின்றது. இன்னும் அதற்கு சமமான ஒட்டகங்களை விட சிறப்பிற்குரியதாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். ஆயத்துக்களுடைய எண்ணிக்கை பெண் ஒட்டகைகள் ஆண் ஒட்டகைகளின் எண்ணிக்கையை விட சிறந்தது. உதாரணமாக ஒரு ஆயத்து ஓதுவது ஒரு பெண் ஒட்டகம் ஒரு ஆண் ஒட்டகத்தை விட சிறப்பிற்குரியது என்பது ஹதீஸின் கருத்தாகும். அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுக்கின்றான். நான் பங்கிடக்கூடியவன்தான், அல்லாஹு தஆலா தான் கொடுப்பவனாக இருக்கின்றான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹதீஸ் ஷரீஃபில் வரக்கூடிய 2வது பகுதியின் கருத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்மை பங்கிடக்கூடியவர்கள், அந்த இல்மின் விளக்கம் அதிலே சிந்தனை செய்வது, அதன் பிரகாரம் நடப்பதற்கு தௌஃபீக் நல்வாய்ப்பு தருபவன் அல்லாஹு தஆலா என்பதாகும். நூல் மிர்காத்.
ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தங்களது நெஞ்சோடு அணைத்து, யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய இல்மை கொடுப்பாயாக என்று துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இல்மு உயர்த்தப்படுவதும் அறியாமை பரவுவதும் மதுபானம் பகிரங்கமாக அருந்தப்படுவதும் விபச்சாரம் பரவுவதும் கியாமத்துடைய நாளின் அடையாளங்களில் கட்டுப்பட்டவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபில தான் செவியுற்றதாக ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். அதே நிலைமையில், அதாவது கனவில் எனக்கு பால் கிண்ணம் கொடுக்கப்பட்டது. அதனை பருகினேன். அந்த பாலை பருகியவுடன் என்னுடைய நகங்கள் வரை தாகம் தீர்வதை உணர்ந்தேன். பிறகு எனக்கு மிச்சமான பாலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபொழுது, அந்த கனவிற்கு என்ன விளக்கம் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபி தோழர்கள் கேட்டார்கள். இல்மு என்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கல்வி ஞானத்திலிருந்து நிறைவான பங்கு கிடைக்கும் என்பதாகும். நூல் புகாரி. ஹஸ்ரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஃமின் நன்மையிலிருந்து, அதாவது கல்வி ஞானத்திலிருந்து ஒருபோதும் மன நிறைவு அடைய மாட்டான். அவன் இல்முடைய விஷயங்களை கேட்டு கற்றுக்கொண்டே இருப்பான். எதுவரை என்றால் அவனுக்கு மௌத் வந்து சொர்க்கத்தில் பிரவேசிக்கும் வரை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. அபூதர்ரே, நீர் காலையிலும் சென்று இறைவேதத்தில் ஒரு வசனத்தை கற்பது 100 ரக்காத் நஃபில் தொழுவதை விட உமக்கு சிறந்தது. மேலும் நீர் காலையில் சென்று இல்மின் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது, அந்த நேரத்தில் அந்த இல்மு செயல்படுத்தப்பட்டாலும் அல்லது செயல்படுத்தப்படாவிட்டாலும் சரி. உதாரணமாக, தயம்மம் உடைய மசாயில்கள் நீர் 1000 ரக்காத்துக்கள் நஃபில் தொழுவதை விட சிறந்தது என்று என்னிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். யார் என்னுடைய இந்த மஸ்ஜிதிற்கு, அதாவது மஸ்ஜிது நபவிக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளவோ கற்பித்து கொடுப்பதற்காகவோ மட்டுமே வருவாரோ அவர் நன்மையில் அல்லாஹ் தாலாவுடைய பாதையில் ஜிஹாது செய்வதின் தகுதியில் இருக்கின்றார். யார் இது அல்லாத வேறு ஏதேனும் நோக்கத்தோடு வருவார்களோ அவர் மற்றவர்களுடைய பொருட்களை பார்த்து கொண்டிருப்பவர்களைப் போல ஆவார். மற்றவர்களுடைய பொருட்களை பார்ப்பதால் தனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று வெளிப்படையான விஷயமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் இப்னு மாஜா. ஹதீஸ் ஷரீஃபில் கூறப்பட்டுள்ள சிறப்பு அனைத்து மஸ்ஜிதுகளுக்கும் உண்டு. ஏனென்றால் அனைத்து மஸ்ஜிதுகளும் மஸ்ஜிது நபவிக்கு கட்டுப்பட்டதாகும். 495வது ஹதீஸ். உங்களில் மிகவும் சிறந்தவர் மார்க்க ஞானத்தோடு நல்ல குணமும் பெற்றிருப்பவன் என்று அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் இப்னு ஹிப்பான். ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மனிதர்கள் தங்கம் வெள்ளியின் சுரங்கங்களைப் போன்றவர்கள். இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் மார்க்க ஞானம் பெற்றுவிட்டால் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவர்களே சிறந்தவர்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். குறிப்பு: இந்த ஹதீஸ் ஷரீஃபில் மனிதர்களை சுரங்கங்களோடு ஒப்பிடப்பட்டுள்ளது. பலவித சுரங்கங்களில் பலவிதமான கனிமத் பொருட்கள் இருக்கின்றன. சில சுரங்கங்களில் விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி போன்றவைகள் இருக்கும். சிலவற்றின் விலை குறைவான சுண்ணாம்பு நிலக்கரி போன்றவைகள் இருக்கும். இந்த விதமான பலதரப்பட்ட மனிதர்களிடமும் பலவிதமான பழக்க வழக்கங்களும் தன்மைகளும் இருக்கும். அதன் காரணமாக சிலர் உயர்ந்த அந்தஸ்துக்கள் உடையவர்களாக இருப்பார்கள், இன்னும் சிலர் தாழ்ந்த அந்தஸ்து உடையவர்களாக இருப்பார்கள். தங்கம் வெள்ளி சுரங்கங்கள் இருக்கின்ற வரை அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. அவைகளை சுரங்கத்திலிருந்து வெளியே வந்த பிறகுதான் மதிப்பு கிடைக்கின்றது. அவ்வாறே குஃப்ரு என்னும் இருளில் மறைந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் எவ்வளவு கொடைத்தன்மை இருந்தாலும் வீரம் இருந்தாலும் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு மார்க்க ஞானம் பெறுவதால் மதிப்பை பெறுவது போல குஃப்ரில் இருக்கும் வரை மதிப்பை பெற முடியாது. நூல் மலாஹில் ஹக். ஹஸ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் நன்மையான விஷயங்களை கற்பதற்கோ கற்றுக் கொடுக்கவோ மஸ்ஜிதிற்கு செல்வாரோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பரிபூர்ணமான ஹஜ் செய்த ஹாஜிக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை போன்றதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் தப்ரானி. ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்களுக்கு தீனை கற்றுக் கொடுங்கள், அவர்களுக்கு லேசாக்குங்கள், சிரமமாக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத்.
ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை மதினாவில் கடைவீதியில் சென்று கொண்டிருந்த பொழுது நின்றுவிட்டார்கள். கடைவீதியில் இருப்போரே, உங்களை எந்த விஷயம் இயலாமலாக்கியது என்று கேட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, என்ன செய்தி என்று மக்கள் வினவ, நீங்கள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொத்துக்கள் அங்கே பங்கிடப்படுகின்றன. நீங்கள் சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொத்துக்களிலிருந்து தனது பங்கை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லையா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொத்துக்கள் எங்கே பங்கிடப்படுகின்றன என்று மக்கள் வினவி, பள்ளியிலேயே என்று பதிலளித்தார்கள். மக்கள் பள்ளிக்கு ஓடி வந்தார்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் திரும்பி வருவதை எதிர்பார்த்து அங்கேயே அமர்ந்திருந்தார்கள். அதற்குள்ளாக மக்கள் திரும்பி வந்துவிட்டார்கள். நீங்கள் ஏன் திரும்பி வந்துவிட்டீர்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடம் கேட்க, அபூ ஹுரைராவே, நாங்கள் பள்ளிவாசலுக்கு சென்றோம். நாங்கள் பள்ளிவாசலில் நுழைந்த பொழுது அங்கு எந்த பொருளும் பங்கிடப்படுவதை நாங்கள் காணவில்லையே என்று கூறினார்கள். நீங்கள் பள்ளியில் யாரையும் பார்க்கவில்லையா என்று ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்க, சில மக்கள் தொழுது கொண்டும் சில மக்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டும் இருக்க கண்டோம் என்று கூறினார்கள். உங்களின் மீது பரிதாபமாக இருக்கிறது, அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொத்துக்கள் என்று பதிலளித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதிகமாக பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகக்கூடிய இன்னும் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். 500வது ஹதீஸ். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா யாராவது ஒரு அடியானுக்கு நன்மையை நாடினால் அவர்களுக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுக்கின்றான், இன்னும் சரியான விஷயத்தை அவருடைய உள்ளத்தில் உதிக்கச் செய்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் அபூ வாஹித் லைசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களோடு மக்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது 3 நபர்கள் வந்தார்கள். அவர்கள் 2 நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்தில் வந்து அவர்களுக்கு அருகிலேயே நின்று விட்டார்கள். ஒருவர் சென்று விட்டார். அந்த இருவரில் ஒருவர் சபையில் காலி இடத்தை பார்த்து அமர்ந்து கொண்டார். மற்றொருவர் மக்களுக்கு பின்னால் அமர்ந்து கொண்டார். 3ஆம் அவர் முன் சென்றதைப் போல புறமெதுகிட்டு சென்று விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபை முடிந்தவுடன், இந்த 3 நபர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு, முதலாம் அவர் அல்லாஹ் தஆலாவிடம் தனது இடத்தை அமைத்து கொண்டவர், அதாவது அவர் சபையில் உட்கார்ந்து விட்டால் அல்லாஹ் தஆலா அவருக்கு தன் கிருபையில் இடம் கொடுத்து விட்டான். 2ஆம் அவர் சபையில் உட்கார வெட்கப்பட்டார். அல்லாஹ் தஆலாவும் அவரோடு வெட்கத்தோடு நடந்து கொண்டான், அதாவது அவரை அவனது ரஹ்மத்தை விட்டு பாக்கியமற்றவனாக ஆக்கவில்லை. 3ஆம் அவர் சபையை புறக்கணித்தார். அல்லாஹ் தஆலாவும் அவர்களை புறக்கணித்து விட்டான் என்று கூறினார்கள். நூல் புகாரி. அபு ஹாரூன் அப்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களிடம் மக்கள் கிழக்கத்திய நாடுகளிலிருந்து தீனுடைய இல்மை கற்றுக்கொள்ள வருவார்கள். எனவே அவர்கள் உங்களிடம் வந்தால் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்னலாரின் மாணவர் அபு ஹாரூன் அப்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸரத் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை பார்த்தால் எந்த மக்களோடு நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்களோ அந்த மக்களின் வரவு நல்வரவாகட்டும் என்று கூறுவார்கள். நூல் திர்மிதி. சுப்ஹானல்லாஹ். ஹஸ்ரத் வாசிலா இப்னு அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் கல்வியை தேடுவதிலேயே ஈடுபட்டு அதை அடைந்து கொள்ளவும் முயற்சி செய்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவருக்கு 2 கூலிகளை எழுதுகின்றான். யார் கல்வியை தேடி அதை அடைந்து கொள்ள முடியவில்லையோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 1 கூலியை எழுதுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை தீனுடைய கல்வியை கற்பதின் நன்மைகளை பற்றி அல்லாஹ் தஆலா கூறிய குர்ஆனுடைய வசனங்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டோம். இவ்வளவு நேரமாக பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுவானாக, உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். சப்ஸ்கிரைப் செய்து கவனமாக பயான் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக, நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தீனுடைய கல்வியை கற்கக்கூடிய ஆர்வத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மென்மேலும் தீனுடைய கல்வியை கற்று அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.
பயான்களை லைக் செய்து பாருங்கள். அப்பொழுது மற்றவர்களுக்கு பார்க்க வசதியாக இருக்கும். இன்னும் தங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நேர் வழிகாட்டி ஹிதாயத்தை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஷை நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். நாம் எதை கற்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. ஆமீன். திக்ர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் ஹவுதல் கௌதர் என்னும் தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஃபிரத்துஹு.